ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக இன்றைய நாளில் என்ன விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய துருப்புகள் ஈரானுக்குள் நுழைந்துவிடும் என்று சொல்லுகின்ற அச்சத்தை ஒரு சில போரியல் ஆய்வாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பாகவும் அதே நேரத்தில் செங்கடலில் இருக்கக்கூடிய மர்மமான இராணுவ யுத்த கப்பல்களுடைய நகர்வுகள் தொடர்பாகவும் இன்றைய நாளில் விரிவாக பார்க்க போகிறோம். இது எப்படி இருந்தாலும் இந்த போர் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரான் அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஏற்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் தயாரில்லை என்று சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த விடயங்கள் தொடர்பாக சற்று விரிவாகவும் ஆழமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இப்போது பாரசீக வளைகுடா என்பது உலகத்தினுடைய ஒட்டுமொத்தமான பார்வையினுடைய மையமாக காணப்படுகிறது. காரணம், பாரசீக வளைகுடாவை மையமாக கொண்டு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்தமான கடற்படை பலமும் அங்கே குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடற்படை பலம் குவிக்கப்பட்டு நிறைவடைகிற போது ஈரான் மீதான அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஆரம்பமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக அடுத்து வருகின்ற 24 மணித்தியாலங்களோ அல்லது 48 மணித்தியாலங்களோ ஒரு திக் திக் என்று சொல்லுகின்ற நிமிடங்களாக இருக்க போகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு மிக மோசமான மிகப்பெரிய எதிர்வினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை இந்த உலகம் காணப்போகிறது. அது மாத்திரமல்லாமல் நம்முடைய வாழ்நாளில் கண்டிராத ஒரு போரினுடைய முறைமைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். இது மாத்திரம் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் அமெரிக்க ஈரானுக்கு இடையிலான போர் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றவர்கள் தங்களுடைய சார்பின் அடிப்படையில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் அமெரிக்கா என்பது உலக வல்லரசு. அது தன்னுடைய இராணுவ பலத்தை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறது என்பது உங்களுடைய சார்பு நிலைகளுக்கு அப்பால் சிந்திக்கின்ற போது நன்றாக தெரியும். அதே போலதான் ஈரான் தன்னுடைய இராணுவ தொழில்நுட்பத்தை சுயமாக தனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் உருவாக்கி இருக்கிறது. கப்பல் கட்டி இருக்கிறது, கடல் கன்னிவடிகளை வைத்திருக்கிறது, கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற ஏவுகணைகளை வைத்திருக்கிறது, அணு செறிவூட்டல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட நிறைவடைந்துவிட்டதாக சொல்லப்படுகின்ற அணுவாயுத உற்பத்திகளை கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் 2 நாடுகளுக்கும் இடையில் இடம்பெற போகின்ற போர் மிகப்பெரிய போராக, மிகப்பெரிய எதிர்விளைவுகளை ஏற்படுத்தப் போவதாக இருக்கப் போகிறது என்பது மாத்திரம் மறுப்புக்கு இடமில்லாத ஒரு விடயமாகும். ஆகவே ஈரான் எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அதே அளவுக்கு பலமாக அமெரிக்கா இருக்கிறது என்பதற்கு அப்பால் அதை தாண்டிய பலம் அமெரிக்காவிடம் இருக்கும் என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் இந்த போர்க்களம் என்பது ஈரானுடைய சொந்த நிலமாக இருக்கின்றபடியால் அமெரிக்காவினுடைய படைகள் இன்னும் ஒரு நிலத்திற்கு வந்து போரிடுவதால் சில பாதிப்புகள் அல்லது சில பின்வாங்குதல்கள் ஏற்படலாம் என்று சொன்னாலும் 1990களினுடைய ஈராக் யுத்தத்தின் போது பாலைவனங்களில் அமெரிக்காவினுடைய போர் தாங்கிகள் எவ்வளவு வேகமாக வந்தது. அப்போது எல்லோரும் சொன்னார்கள், இது அமெரிக்க படைகளுடைய சவக்குழிகளாக இந்த பாரசீக பாலைவனங்கள் இருக்கப் போகிறது என்று சொல்லி. மிக வேகமாக இந்த பாலைவனங்களை கடந்து வந்தது போர் தாங்கிகள். அவர்களிடம் இருக்கக்கூடிய ரசாயன ஆயுதங்களால் இப்படியான விடயங்களை எல்லாம் செய்ய முடியும், அழிக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் சுக்குநூறாக்க காட்டியது அமெரிக்கா. ஆக இப்போது பேசப்படுவது போலவே அப்போதும் பேசப்பட்டது. போரியல் ஆய்வாளர்கள் ஒரு கதை சொன்னார்கள், ஆதரவாளர்கள் ஒரு கதை சொன்னார்கள். ஆனால் உலகம் கண்டிராத பல தொழில்நுட்பங்களை அந்த காலப்பகுதியில் கண்டது. ஆக இந்த 21ஆம் நூற்றாண்டினுடைய ஆயுத யுகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் நாங்கள் எல்லாரும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு சில தரவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அண்மித்த நேரங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மாற்றங்களாக செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அமானுஷ்யமாக நடமாடுவதாக சொல்லப்படுகிறது. மர்மமான முறையில் அவற்றினுடைய நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் இப்போது அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இஸ்ரேலினுடைய துறைமுகம் ஒன்றிலே அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே சம நேரத்தில் குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் அராச்சி ஒருபோதும் பேச்சுக்கு தயாரில்லை. அதாவது அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை ஏற்க தயாரில்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இராணுவ செறிவாக்கமாக இருக்கலாம் அல்லது ஏவுகணை திட்டமாக இருக்கலாம், இதில் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. இது எங்களுடைய நாட்டினுடைய இதயம் போன்றது. எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பினுடைய இதயமாக இந்த ஏவுகணை திட்டங்கள் காணப்படுகிறது என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். உண்மையில் ஒரு விடயம் உங்களுக்கு நான் நேற்றைய தினமும் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஈரானிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் தெற்கு ஐரோப்பா வரை பாயக்கூடியவையாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இந்த பதற்றம் என்பது மிகப்பெரிய அளவில்
எதிர்வினைவுகளை ஆற்றப்போகிறது. குறிப்பாக பிரித்தானியாவினுடைய நிலைப்பாடு தொடர்பாகவும் கேட்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீஹேமர் தன்னுடைய பதிலை சொல்லியிருக்கிறார். நேரடியான ஒரு ஆதரவு இல்லாவிட்டாலும் ஈரானுடைய அணுவாயுத உற்பத்தி தடுக்கப்பட வேண்டும் என்பதிலும் அதே போல ஈரானுடைய உள்நாட்டு கலவரங்கள் அடக்கப்பட்ட விதங்கள் தொடர்பாகவும் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இதை தாண்டி அமெரிக்காவை மீறிய முடிவுகளை இந்த நாடுகள் மேற்கொள்ளாது என்பது மாத்திரம் உண்மையாகும். அதே சம நேரத்தில் இருதலை கொள்ளி எறும்புகளாக மத்திய கிழக்கினுடைய ஒரு சில நாடுகள் இருக்கிறது. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அதே போல இந்த துருக்கி போன்ற நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக துருக்கி இந்த விவகாரத்திலே தான் மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தயாராக சொல்லியிருக்கிறது. இதனை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளும் அமெரிக்கா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரில் துருக்கியினுடைய மத்தியஸ்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே சம நேரத்திலே இந்த ஈரானுடைய படைக்கட்டமைப்பிலே ட்ரோன்களுடைய சேர்க்கை என்பது அதிக அளவில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இந்த ட்ரோன்கள் உற்பத்திக்கும் இதனை ஈரானுக்கு வழங்குவதும் துருக்கிதான் என்ற ஒரு கோபம் டொனால்ட் ட்ரம்புக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நேட்டோ நாடாக இருக்கக்கூடிய துருக்கி எப்படி ஈரானுக்கு இந்த உதவிகளை செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி பலரிடம் இருக்கிறது. அதே கேள்வியை டொனால்ட் ட்ரம்பும் கொண்டிருக்கிறார் என்று நம்பலாம். ஆக ஒரு நேட்டோ நாடு இப்படியாக அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு யுத்தத்தில் இருக்க போகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே தான் அமெரிக்காவுக்கு எதிராக முடிவுகளையும் எடுக்க முடியாது, அதே நேரத்தில் ஈரானை தாக்குவதற்கும் விட முடியாது. இந்த விவகாரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் தன்னுடைய எல்லைகளை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது. அதே போல துருக்கி இப்படியான நகர்வுகளை கொண்டிருக்கிறது. ஆகவே தெளிவாக துருக்கி சொல்லியிருக்கிறது, ஈரானினுடைய இறைமையை மீறுகின்ற எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் ஆதரவளிக்க மாட்டோம் என்று சொல்லி. அப்படியாக இருந்தால் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அல்லது ஆதரவு சக்திகள், அமெரிக்காவினுடைய நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடிய இந்த நாடுகள் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க போவதில்லையா? தங்களுடைய எல்லைகளை மூடி வைக்கப் போகிறதா? அப்படியாக இருந்தால் அமெரிக்கா வெறும் கடற்பரப்பில் நின்று போரிடப் போகிறதா? இப்படியான நிறைய கேள்விகள் இருக்கிறது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அதாவது வெனிசுலாவிலேயே தான் மேற்கொண்ட அந்த பாணியிலான ஒரு நகர்வை செய்கிறார். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நகர்வுகள் எப்படி என்று சொன்னால், அந்த நாட்டினுடைய எல்லைகளில் இராணுவத்தை குவித்து அந்த நாட்டை அச்சப்படுத்தி உளவியல் ரீதியாக தாக்குவது. ஆனால் இந்த விடயம் ஈரானிடம் ஈடுபடுமா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ஈரான் கடந்த 50 ஆண்டுகளுக்கு அதிகமாக தன்னுடைய நாட்டினுடைய சுய இராணுவ இயந்திர உற்பத்திகளை மிகையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் ஈரானுடைய உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கலாம், ஈரானுடைய பணச்சரிவு, ஈரானுடைய உள்நாட்டு கலவரங்கள், ஈரானுடைய உள்நாட்டு கிளர்ச்சிகள், இவையெல்லாம் இருந்த போதும் ஈரானுடைய மக்களும் வெளிநாட்டு தலையீடு ஒன்றை விரும்பவில்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். ஆகவே என்னதான் உள்நாட்டு கலவரங்கள் இருந்தாலும் தங்களுடைய நாடு என்கின்ற அடிப்படையில் அவர்கள் உரிமைக்காக போராட தயாராக இருக்கிறார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் பேச்சுவார்த்தை அல்லது விட்டுக் கொடுப்புக்கு தயாரில்லை என்ற நிலைப்பாட்டை தொடர்ச்சியாக ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். துருக்கியினுடைய தலைவர்களுக்கும் ஈரானுடைய தலைவர்களுக்கும் இடையிலே பேச்சுக்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் மத்தியஸ்ததற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்ற விடயம் 190% உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அமெரிக்காவினுடைய இராணுவ குவிப்பு முழுமையடைந்த பின்பதாக அந்த பிரதேசங்களில் தாக்குதல்கள் இடம்பெறலாம். அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ஆலோசனை நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. ஈரானுக்குள் இருக்கக்கூடிய துருப்புகளை கொண்டு அணு நிலையங்களை தாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. காரணம், ஈரானுடைய அணு உற்பத்தி நிலையங்கள், ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள், அணுச்சரிவூட்டல் நிலையங்கள், இவையெல்லாம் நிலக்கீழ் சுரங்கங்களில் இடம்பெறுகிறது. பாதுகாப்பான சுரங்கங்கள், வான்வெளி தாக்குதல்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவை. ஆகவே பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளை இந்த பிரதேசத்தில் பயன்படுத்த வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கிறது. அது பயன்படுத்தினால் சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த விவகாரம் ஒரு மிகப்பெரிய சவாலை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்த போகிறது என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் அமெரிக்கா இந்த தாக்குதலை கைவிடாது அல்லது தன்னுடைய இராணுவ நகர்த்தல்களை பின்வாங்காது என்பது மாத்திரம் உறுதியான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த அமெரிக்காவினுடைய இராணுவ நகர்த்தல்கள் பின்வாங்கப்பட்டால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கப் போகிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். ஆகவே இஸ்ரேலை அழிக்கின்ற அல்லது இஸ்ரேலை காவு கொடுக்கின்ற நகர்வுகளுக்கு அமெரிக்கா எந்த சந்தர்ப்பத்திலும் தயாராக இல்லை. ஆக இந்த உலகம் மிகப்பெரிய போரை காணப்போகிறது. ஒரு பதற்றமான சூழலுக்கு தள்ளப்பட போகிறோம். குறிப்பாக எண்ணெய் விலை அதிகரிக்கப் போகிறது. கச்சா விலையினுடைய எண்ணிக்கை விண்ணை தொட போகிறது. இப்படி நிறைய பாதிப்புகளை உலகம் எதிர்கொள்ளப் போகிறது. இந்த 2 நாடுகளுக்கு இடையில் தானே யுத்தம் என்று சொன்னாலும் ஹர்மோஸ் நீரிணை பிரச்சனை, அதே போல செங்கடல் பிரச்சனை, இவை 2னூடாகத்தான் கச்சா எண்ணெய் அதிக அளவிலே உலகுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இது மிகப்பெரிய அளவிலே தடை செய்யப்பட போகிறது என்பது மாத்திரம் உண்மையாக காணப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். அமெரிக்க கடற்படை கிட்டத்தட்ட அந்த இடத்தில் முழுமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். செங்கடல், பாரசீக வளைகுடா போன்றவற்றிலே இந்த
இராணுவ குவிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பாரசீக வளைகுடாவை மையப்படுத்தி மிகப்பெரிய போர் நகர்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதனையும் இந்த நேரத்தில் தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையிலே தான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஏல் நாடு என்று சொல்லுகின்ற இஸ்ரேலினுடைய ஒரு செங்கடல் துறைமுகத்திலே இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல், அதாவது ஏவுகணை அழிப்பு போர்க்கப்பல் USS டெல்வன்டி பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த கப்பல் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய கிழக்கிற்கு பிரம்மாண்டமான கடற்படையை ட்ரம்ப் நகர்த்தி வருகின்ற விடயம் சொல்லலாம். அதே போல இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படை IDF-க்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ரகசிய ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது என்பதனையும் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆக இது மிகப்பெரிய மாற்றங்களையும் எதிர்வினைவுகளையும் ஏற்படுத்தப் போகிறது என்பது மாத்திரம் உண்மை. அடுத்து வருகின்ற நாட்கள் மிக மோசமானதாக இருக்கப் போகிறது என்பதனை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி உறவுகளே. தொடர்ச்சியாக வரக்கூடிய தகவல்களை உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். IBC தமிழை பின்தொடருங்கள். IBC தமிழ் செய்திகளினூடாக உங்களை இணைத்துக் கொள்கிறோம். நன்றி. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.